ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். நம்ம பைபிள் பழைய ஏற்பாடு யோபு அதிகாரம் 7 பார்க்க போறோம். ஸோ 6ல இருந்தே அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எப்படா உயிர் போகும், ஏதோ நண்பர்கள் ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நெஞ்சில பாஞ்ச ஈட்டியை இன்னும் வச்சு உள்ள சொருகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க வார்த்தை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதிகாரம் 7லும் அவருடைய புலம்பல் தொடருது. ஸோ அதை பார்ப்போம். அது படிங்க சிஸ்டர். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ? ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல, மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதுமென்று போகிறது. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பட்டின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். என் பிராணன் காற்றைப் போல் இருக்கிறதென்றும் என் கண்கள் நன்மையை காணப் போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்கிறது, நானோ இல்லாமற் போகிறேன். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். இனி தன் வீட்டுக்கு திரும்பான். அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடைக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்மாவின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ, நான் ஒரு திமிங்கலமோ? என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாகில், நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகிலுண்டாக்குகிறீர். அதில் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன். என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். என்னை விட்டுவிடும். என் நாட்கள் மாயை தானே. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கு நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர்? காப்பவரை பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன். விடிற்காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். கடைசி காலம் எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை இல்லையா? ஸோ கூலிக்காரன் நாட்கள் இவ்வளோ நாளுக்கு கூலி வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கப்பட்ட நாள் இருக்கும் தானே. ஏன் எனக்கு மட்டும் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது? ஸோ மரணத்தை கெஞ்சுறார், மரணத்தை கொடுங்கன்ட்டு. வேற எதுவும் கேட்கல, மேல எதுவும் பண்ண முடியாது. அப்ப கூலிக்காரனுக்கு எப்படா கூலி கிடைக்கும், வேலை முடிஞ்ச பிறகு அப்படின்னு ஏங்குற மாதிரி இவர் ஏங்கிட்டு இருக்கிறார். இது வரைக்கும் செய்த நல்லதுக்கான கூலி எப்ப கிடைக்கும்? இந்த உடலை விட்ட பிறகு கிடைக்கும். இது ஆக்சுவலா கடைசி நேரம் சொர்க்கத்துக்காக வெயிட் பண்றதுக்காக ஞானம் இது ஆக்சுவலா இல்லையா? இப்ப காலச்சக்கரம், இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். கடைசி 100 வருடம் இறைவன் வரார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்றோம், கடவுள் ஒருவரே. அவரு ஒரு வயோதிகர் உடல்ல இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, சொர்க்கத்துல ஆத்மா உடல்ன்ற உணர்வு இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மான்ற உணர்வுல இருந்ததுனால, ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்ததுனால காமம் கோபம் பற்றி பேராசை தெரியாம பச்சை குழந்தை மாதிரி இருப்பீங்க.
அப்படி இருந்ததுனாலதான் அங்க எந்த பாவமும் நடக்கல. அதனாலதான் அது பேர் சொர்க்கம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில வசதியா இருந்தோம். அப்படி இருந்த நாம 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடம்பு நினைச்சு புலனின்பத்துக்கு அடிமையாயிடும். அதான் மாம்சமானவர்கள் சொல்றது. அப்ப புலனின்பத்துக்கு அடிமையாகும் போதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற சாத்தான் நமக்குள்ள வெளிப்படுது. அந்த சாத்தானின் வசப்பட்டு நாம செய்யற பாவங்களுக்கு தண்டனை தான் நாம இப்ப அனுபவிக்கக்கூடிய ஏழ்மை, நோய், நம்பிக்கை துரோகம், இயற்கை சீற்றம், யுத்தங்கள் எல்லாமே. சோ இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன பண்ணா உங்களை ஆத்மான்னு இறைவனை அப்பான்னு அன்பான் பரமபிதாவை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இயேசுவையோ கிருஷ்ணரையோ கிடையாது. தாயின் கருவில் ஜென்மம் எடுத்த யாரும் கடவுள் ஒருபோதும் பிறப்பதில்லை. சோ அதனால்தான் கடவுளை பற்றி யாருக்கும் தெரியறதில்லை, யாரும் பார்த்ததும் இல்லை. சோ இப்ப அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இப்ப நாம பண்ண வேண்டியதெல்லாம் மறுபடியும் ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இதுக்குள்ள கேட்கிறேன், நான் இப்ப என்ன பண்ணணும், இதுதான் பண்ணணும். ஏன்னா இந்த கடைசி நேரத்துல இந்த மாதிரி துக்கம் எல்லாம் வரும். ஏன்னா 2500 வருடம் பாவம் செஞ்சிருக்கிறோம். அந்தந்த ஜென்மத்திலே கொஞ்சம் கொஞ்சம் தண்டனை அனுபவிச்சாலும் நம்ம 100 மடங்கு செஞ்சா ஒரு 10% தான் தண்டனை அனுபவிப்போம். முடிஞ்ச அளவுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு விதத்துல அடுத்தடுத்த ஜென்மமே வாய்ப்பு தான். இப்ப கடைசி ஜென்மம்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க கணக்கு முடிச்சே ஆகணும். இப்பதான் தாங்க முடியாத தண்டனை இவர் சொன்ன மாதிரி வரும். இல்ல இன்னைக்கு அந்த கேரளா வயநாடு நிலச்சரிவு ஒரு செகண்ட்ல காலி ஆகுது இல்ல. பாலஸ்தீன் அந்த வீட்டை எல்லாம் விட்டுட்டு வெளில போறது, உக்ரைன் குடும்பம் டக்குன்னு பிரியுறது. சோ இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படும் போது பாவம் செஞ்சிருக்கிறேன், ஓகே, அவரே ஒத்துக்கிட்டு இப்ப வராரு. நான் இப்ப என்ன பண்ணணும்? பாவம் எதுன்னு தெரியல, பண்ணியாச்சு, இப்ப என்ன பண்ணணும்? இதை சொல்றதுக்கு தான் கடவுள் வராரு இறுதியில. ஏன்னா இது வரைக்கும் பாவம் செய்ததெல்லாம் மனித வழியை ஃபாலோ பண்ணதுனால, மதங்களை உருவாக்கியதெல்லாம் மனிதர்களே. கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னாலே மற்ற அனைவரும் மனிதர்களே. அவங்க சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதையா இருக்கலாம், மதத்தை உருவாக்குற மதஸ்தாபகரா இருக்கலாம், அல்லது இந்த ஞானத்தை எடுத்துட்டு வர எங்களை மாதிரி இறை தூதர்களாக இருக்கலாம். இல்ல இறைவனுடைய செய்தி இறைவன் வரும்போதுதான் கொடுக்கிறார் கடைசி 100 வருடம். அதை கொடுப்பவர்கள் தான் தூதர்களே தவிர, இதுக்கு முன்னாடி வந்தவர்கள் மதத்தை உருவாக்க வந்தவர்கள். கடவுளுடைய செய்தி அதுல இருக்காது இல்லையா? சோ அதனாலதான் என்னை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. என்னை கடவுள்னு எழுதப்பட்ட அந்த மதத்தின் மூலமாக உங்களுக்கு சொர்க்கத்துக்கு வர முடியாது. கடவுளின் சித்தத்தின்படி நடப்பவர்கள். கடவுளின் சித்தம் என்னன்றது கடவுள் சொல்லும்போது கடைசி 100 வருடம் தான் சொல்றாரு. இப்ப சொல்றாரு, இப்ப இறைவனுடைய செய்தியை மற்றவர்களுக்கு நாம கொடுக்கணும். என்ன? ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒளிப்புள்ளியா இருக்கிற கடவுளும் ஒளிப்புள்ளியா இருக்க. அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது. இந்த ஆத்மா தான் கண் வழியா பார்த்தது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையும் பண்ணுது. உயிரை தான் ஆத்மான்னு சொல்றோம். ஸோ ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். மெயினா நம்மளுடைய அப்பா சிவ பரமாத்மாவை அல்லது பரமபிதா அல்லது அல்லாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மூணுமே ஒருத்தருடைய பேர் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவருடைய நினைவிலேயே மூழ்க ஆத்மாவுக்கு சார்ஜ் நிரம்புன்றார். ஆத்மா சக்தி தவறான எண்ணங்கள் வரும். ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்ப என்ன ஆகும்னா சதா ஆனந்தமாக இருக்கும். சொர்க்கத்துல எல்லோரும் சொர்க்கமே ஆனந்தத்தை கொடுத்து ஆத்மா ஆனந்தமாக இருக்கும். ஆத்மாவில கவனம் இருக்கனால ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். ஆனந்தம் உள்ள இருந்தே வரும். யோசிச்சு பாருங்களா, இந்த உலகம் எவ்வளவு துக்கத்தை கொடுக்குது, ஆனா இதே உலகம் குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? ஏன்னா அது பரிசுத்தமா இருக்கும்போது அந்த ஆனந்தம் இருக்கும் அதுக்குள்ள. அது பரிசுத்தத்தை இழக்க குறிப்பாக காமம் போதையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா காமத்தை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு போதை ஆனந்தத்தை கொடுக்காது. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. சோ அதனாலதான் அந்த குழந்தைத்தனத்தை இழந்துடாதீங்கன்னு சொல்றது. சோ பெண்ணுக்கு கற்பு முக்கியம் சொல்றதெல்லாம் அதனாலதான். அப்ப நான் அவ்வளவு நல்ல விஷயத்த பண்ணல, என் குழந்தைங்க கூட பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு பரிசுத்தப்படுத்தி அதுக்கு ஆடு மாடு பலி கொடுத்து பரிசுத்தப்படுத்தி அனுப்பணுன்றாங்க. ஸோ ஆடு மாடு பலி கொடுக்கறதும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நல்ல விஷயத்துக்கெல்லாம் எனக்கு எப்ப கூலி கிடைக்கும்? இறந்தா கிடைக்கும்ன்றது அறிமுகமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன வேண்டியதா இருக்குது? எப்படா அதாவது இந்த ஞானத்தை கிடைக்கும் போது எப்படா சொர்க்கம் வரும்னு நினைக்கிற மாதிரி.
ஏன்னா அதுக்குள்ள நிறைய சோதனைகள் வரும். ஏன்னா அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறோம். உடல் வியாதி மூலமா வரலாம், உறவுகள் மூலமாக வரலாம், நம்பிக்கை துரோகம், கள்ளத்தொடர்பு, மாமியார் டார்ச்சர், மேலதிகாரி டார்ச்சர், குழந்தை குடிகாரனா போறது, நிறைய பல விதத்துல வருது. இயற்கை சீற்றத்துல சொத்தை அடிச்சிட்டு போறது எல்லாமே நடக்கும். சோ அப்ப நான் இன்னும் எவ்வளவுதான் தாங்கிக்கிறது? வேலை செஞ்சாச்சு, இவ்வளவுதான் வேலை செய்யணும்னு ஒரு அளவு இருக்குது. எப்பதான் எனக்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு ஏன்றார். மரணத்தை கேட்கறது எதுக்குன்னா, செய்ததுக்கான கூலி வரும். அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். இந்த மாதங்கள் எனக்கு மாயையாக இருக்குது. ராத்திரிகளோ எனக்கு துக்கத்தை கொடுப்பதற்காகவே கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. தூக்கம் வரமாட்டேங்குது, புரண்டு புரண்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய வியாதி ஆயிடுச்சு. அவங்க வந்து போனை பார்த்து ஜாலியா தூங்குறதா நினைக்கிறாங்க. போன் இல்லாட்டினாலும் அவங்களுக்கு தூக்கம் வராத நிலை ஆயிடுச்சு இப்ப. அது போன் போனப்புறம் அவங்களுக்கு தெரியும். ஓ! நமக்கு இது வியாதியா இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது, அம் நெறைய பேர் அந்த மாரி இருக்கிறாங்க. அது போடலன்னா எனக்கு தூக்கம் வரல. அத பார்த்துக்கிட்டே இருந்தா தூக்கம் வரும். அப்படி தூக்க மாத்திரை மாதிரி யூஸ் பண்றாங்க. அடுத்தது, படுக்கும்போது எப்படா எழுந்திருப்பேன்? எப்படா இரவு முடியுன்ற மாதிரி இருக்குதாம். அந்த அளவுக்கு இப்படி படுத்தாலும் வலி, அப்படி படுத்தாலும் வலி, அப்படி இருக்குதாம். இப்ப உடம்பு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி நோய் வந்தா அப்படி சொல்லுவாரு. அடுத்த லைனே சொல்றாரு. என்னுடைய மாம்சம் உடம்பு பூச்சியினால அரிக்கப்படுது. புழுதினால மூடப்பட்டு இருக்குது. அந்த ரத்த கண்ணீர் படத்துல கட்டுறதா இருப்பார் இல்லையா? குஷ்டம் வந்து அந்த நிலையில இருக்கார். என் தோல் வெடிச்சு பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குது அவருக்கே. அவருக்கு தெரியும்ல மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும். ஒரு காலத்துல பயங்கர ஆணழகனா இருந்திருக்கலாம். ஆனா எந்த நிலைக்கு கடைசியில தள்ளப்படுறாங்க பாரு இல்லையா? ஆனாலும் கடவுள் சொல்றாரு, நோயினால உங்க பாவம் போறது நல்லது. மற்றதுனால போறத உங்களால தாங்கிக்க முடியாது. இது ஏற்கனவே இதுலயே தாவீது கேட்பான். எனக்கு வந்து நோயை கொடுத்துடு. மத்ததுனால தாவீதோ இல்ல யாரோ கேட்பாங்க. சாய்ஸ் கொடுப்பாரு கடவுள். 3 நாள் வந்து உனக்கு நோய் கொடுக்கவா? அல்லது 3 மாதம் வந்து அ கொள்ளை நோய் எல்லாத்துக்குமே கொடுக்கவா? இல்ல அந்த 3 நாள் தான் கொள்ளை நோய். 3 மாதம் வந்து பஞ்சம் அந்த மாதிரி. சாரி 3 வருஷம் பஞ்சம். இல்லாட்டினா 3 மாசம் உன்னுடைய எதிரிகள் துரத்துவாங்க. எது உனக்கு ஓகே. அப்ப 3 வருஷத்து பஞ்சமும், நோயும் சமமாயிடுது பாரு. அப்ப அதுல எவ்வளவு நன்மை பெரிய இருக்குது. பாவத்துல இருந்து ஆ. தப்பிக்கிறோம். சோ அப்ப இந்த ரகசியம்லாம் உங்க மைண்டுக்குள்ள இருக்கும்போது தான் நான் பாக்கியசாலின்னு உங்களுக்கு தோணும். அப்ப இந்த வீடியோவை பாக்குற யாரோ ஒருத்தர் கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டிருந்தா அது இவங்களுடைய பாக்கியம். மிகப்பெரிய பாக்கியம். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. அதுல நம்மள பாத்துக்கிறவங்களுக்கு ஆளும் இருக்கிறாங்கன்னும் போது இன்னும் பெரிய பாக்கியம். இல்லாட்டினாலும் பாக்கியம் தான். இருந்தாங்கன்னா பெரும் பாக்கியம். அடுத்தது, என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுதான் இல்லையா? அப்படியே சர்ருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த நாடா நெய்தல் பண்ணும்பொழுது. அதை விட வேகமா ஓடுதான். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை இல்லாமல் தான் போகுது. திரும்பி வருவேன்ற நம்பிக்கை இல்ல. அந்த மாதிரி மோசமாயிட்டே இருக்குது. பையன் இறந்துட்டான்னும் போதே உடம்புக்குள்ள ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிடும். சொத்து போச்சுன்னா இன்னொரு ஜெர்க்கு வரும். எல்லாமே வரும். அது இன்னும் நோயை அதிகப்படுத்தவும் செய்யும். நோய் வருவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். நிறைய பேர் வந்து கணவன் இறந்த உடனே அந்த ஒரு வருடத்துக்குள்ளே மனைவிகள் பெரும்பாலும் இறந்துடுறாங்க. ஒரு 50 வயதுக்கு மேல போகும்போது பசங்களும் அந்த அளவுக்கு பாத்துக்கிறது இல்ல. சோ கணவனுக்கு ஈக்குவலா யாரும் பாத்துக்க முடியாது. மனைவிக்கு ஈக்குவலா யாரும் பாத்துக்க முடியாது. அடுத்தது, சோ அதுக்காக தான் கடவுள் வந்து வளைஞ்சு கொடுத்து போங்க, அகங்காரத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைன்ற. சோ ஒரு காற்று மாதிரி இருக்குதான் என்னுடைய பிராணன். இனி வந்து என் கண்கள் எந்த நன்மையும் பார்க்க போறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கருணை வைய மேல. இப்ப இங்க கருணை கருமாரி அம்மான்றதே சாப்பாடு போடுற கருணை கிடையாது. முக்திக்கு அழிச்சிட்டு போறது. ஏன்னா கடைசியில் அப்படி துடிப்பாங்க. இருக்கிறவரு இவர்தான் இப்ப மரணம் இல்லையா? என்னால இனிமேல்ட்டு நன்மை எதுவுமே பார்க்க முடியாதுன்னு தெரியுது இல்ல, அழிச்சிட்டு போயான் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி இனி என்னை பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னை பார்க்க கூடாது. ஏன்னா உன் கண்ணு என் மேல பட்டுச்சு. இது பாருங்க, கடவுளுடைய கண்ணு பட்டா ரொம்ப நல்லது. ஆனா இங்க கடவுள் கண்ணு பட்டது மோசமா இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலா சாத்தான் கண்ணு குரு திசை, ராகு திசைன்னு சொல்ல. ராகு சாத்தானுடையது. சாத்தானுடைய திசை படுது, அதுதான் பிரச்சனை. குரு திசை பட்டாலே நம்ம தப்பிச்சிடுவோம். அப்ப நீ என்னை விடமாட்டேன்னு புடிச்சிட்டு இருக்கிற, நானும் இல்லாமல் போயிட்டு இருக்கிறேன், செத்துட்டு இருக்கிறேன். இல்ல மேகம் எப்படி போய்கிட்டே இருக்குதோ அந்த பாதாளத்துல இறங்கி போய்கிட்டே இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். நான் கீழே மூழ்கி போய்கிட்டே இருக்கிறேன். திரும்பி மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் பயங்கரமா கடன் மேல கடன் எழுந்திரிக்கவே முடியாம அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஏதோ ஒரு 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 பெரிய என்ன சொல்றது சக்சஸ் வந்திருக்கும் பிசினஸ்ல, அதுக்கு புண்ணிய கணக்கு காரணமா இருக்கும். அதை நம்பி ஒரு லட்சக்கணக்கில் கடன் வாங்குவார். டக்குன்னு ஆப்பு வச்சு திரும்பி வர முடியாத மாதிரி ஆயிடும். அப்ப கடன்ல இருந்து என்னால வெளிவர முடியாத நிலை அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு விதத்துல அது ஒரு அகங்காரம் தானே இல்லையா? நான் சாதிச்சு காட்டுறேன் பாரு. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரே சாதிக்க முடியாதனால தான் மோட்டிவேஷன் ஸ்பீக் பண்றான். அது அவங்களுக்கு தெரியல. இல்லைன்னா அவன் சாதிக்கிற வேலையில எல்லாம் பிஸியா இருப்பான். அவன் எதுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் பேச போறான்? அது புரியல மக்களுக்கு. யோசிக்கலாம் பிரதர். இந்த கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க, அவங்க எக்ஸாம் பாஸ் ஆகி கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிருக்கலாம்ல. அவர் எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு? புரியாதனாலதான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இது கூட புரியலையாடா, நீ எல்லாம் என்னடான்ட்டு வாத்தியார் அடிப்பாரு. உனக்கு திறமை இருந்தா நீ எதுக்குடா வாத்தியாரா வந்திருக்க போற இல்லையா? என்ன பண்றது, அதான் டிராமா. சரி, அதே மாதிரி இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. அந்த மாதிரி நான் பாதகத்துல இறங்கிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன். இப்ப என்னால என் வாயை கட்டுப்படுத்த முடியல, வலி அப்படி இருக்குது இல்லையா? நிறைய பேர் ஜுரம் வந்துருச்சுன்னா பெணாத்த ஆரம்பிச்சிருவாங்க, முடியல அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் நல்லாதான் இருப்பாங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேல போகும் பொழுது என் ஆவியின் வேதனையினால நான் பேசி ஆத்மாவின் நான் அங்கலாய்ப்பேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரு மரணத்தை அப்படியே கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வர எப்படி இருக்கும். இது ஏற்கனவே நடந்தது கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போறது. ஸோ அந்த நிலை வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதை தான் இப்ப கடவுள் சொன்னது. நினைவிலே இருங்க, நான் பார்த்துக்கிறேன்ற. உடல் உணர்வே இல்லை, வெறும் ஆத்ம உணர்வுல இருக்கும்போது உடம்புல எந்த நோய் வந்தாலும் உங்களுக்கு தெரியாதுன்ற. உங்க கண்ணு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணலாம், யாருக்கும் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இப்ப மக்களுடைய மனநிலை யாருக்கும் ஆப்ரேஷன் பண்றது பார்த்தாலே இவன் மயக்கடிச்சு வந்துருவான் ரத்தத்தை பார்த்தாலே. அந்த மனநிலை வேற ஆயிடுச்சு. சோ அதனால சொல்ற, என்ன கடலா எனக்கு இப்படி ஒரு காவலா நீ இருக்கிற, நான் போயிடக்கூடாதுன்ட்டு. இல்ல நான் திமிங்கலமா, என்னை விட்டுடான் தயவு செய்து அப்படின்னு கெஞ்சுறார். சரி, கட்டில்ல ஜென்ரலா ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை லட்சியமே என்ன இருக்குன்னா சீக்கிரமா போய் தூங்கணும், நிம்மதியா. நல்லா உழைக்கிறவங்களுக்கு சொல்றேன் இல்லையா? படா போய் படுப்போன்ட்டு இருப்போம், அந்த மாதிரி கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. சரி, அப்படி கட்டிலாவது எனக்கு ஆறுதல் கொடுக்கும்னு பார்த்தா அந்த படுக்கையாச்சும் என் தவிப்பை ஆத்தும்னு பார்த்தா, ஒண்ணு தூங்க முடியல, தூக்கம் வரல, வலி. அதையும் மீறி நான் தூங்கினாலும் நீ கொடுக்கறியே கனவு, அது இன்னும் என்ன திகிலடைய செய்யுதுன்ற. ஏன்னா அந்த நேரம் நெகட்டிவ் எண்ணம் உச்சத்துக்கு போகும், கனவும் அந்த மாதிரி தான் வரும். இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? எவ்வளவு பெரிய உண்மையை அப்படியே வெளிப்படுத்துது இந்த அதிகாரம். இதெல்லாம் ஒரு காரணம் அடுத்த ஜென்மத்துல குழந்தை பணிவா இருக்கிறதுக்கு. அங்க வெளியில இருக்கும்போதே நிறைய விஷயத்த நடந்துடும், கர்ப்பத்துக்கு போய் தான் அனுபவிக்கணும்னு இல்லை. இங்கேயே அந்த சிந்தனை யோசிப்பாங்க. வயசான பிறகு என்ன வேலை இருக்குது இல்லையா? இதேதான் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அப்ப கனவுலையும் இப்படி திகில் பண்றே இல்லையா? ஒருத்தன் கொலையே பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், திரும்ப 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 அது வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரம் அவனுக்கு நியாயமா இருக்கலாம், மனைவியை கொண்டு இருக்கலாம், கணவனை கொண்டு இருக்கலாம். திரும்ப திரும்ப அது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், நிம்மதியாவே இருக்க விடாது. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க.
சொப்பனங்களால் என்னை கலங்க பண்றியே, தரிசனங்களால் என்னை திகில் உண்டாக்குறியே. காட்சி கிடைக்கிறது, தரிசனம் இல்லையா? ஒண்ணு கனவு, சொப்பனம். தரிசனம்ன்றது காட்சி கிடைக்கும், நம்ம செஞ்ச பாவம் எல்லாம். அதனால என்னுடைய ஆத்மா இதையெல்லாம் பார்த்து நெருங்கி சாகிறத விட, சரி, நெருக்குண்டு இந்த எலும்போட நான் உயிரோட இருக்கிறத விட, வெறும் எலும்பு தான் இருக்குது, அந்த அளவுக்கு உடம்பு டேமேஜ் ஆயிடுச்சு, சாகிறத விரும்புறேன் நானு அப்படின்ட்டு. இறந்தாலும் தாயின் கர்ப்பத்துல போய் மீண்டும் காட்சி கிடைக்கும், அது இதுல சொல்லப்படலை, ஏன்னா மறுஜன்மம் அவங்களுக்கு தெரியாது. சோ எனக்கு உயிரோட இருக்க ஆசை கிடையாது, என்னை விட்டுடு, என் நாட்கள் மாயைன்றார். ஏன்னா அது வருது போகுது, அதனால எந்த விதமான நன்மையும் இல்லை. என்னை விட்டுடா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஒண்ணுமே முடியாதவனுக்கு எப்படி இருக்கும்? வீடு கிடையாது, எதுவும் கிடையாது, ரோட்ல இருக்கிறான். அதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்லையா? அதுவும் நல்லா வாழ்ந்துட்டு வரும் பொழுது அப்பதான் வலி தெரியும், பயங்கரமா இருக்கும். கடைசியில தியாகராஜ பாகவதர் அப்படிதான் இறந்ததா சொல்லுவாங்க. அவர் பெரிய சூப்பர் ஸ்டார். ஏதோ ஒரு கொலை வழக்குல மாத்தி அவரை பத்தி தப்பா எழுதிட்டாங்கன்ட்டு அவரை ஆள் வச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 3 பேர், அவரு என்எஸ்கே, ஒரு 3 பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இவர் சூப்பர் ஸ்டாரா இருந்தார், அவ்வளவுதான், மார்க்கெட்டே இல்லை. ஓ தியாகராஜ பாகவதரா அப்படின்ட்டு பெண்கள்லாம் அலமோதுவாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் கோயில்ல அவர் பாட்டுக்கு அடையாளமே தெரியாம அவர் பாட்டுக்கு பாடிட்டு இருந்தாராம். எம்ஜிஆருடைய ஒரு மேடையில கூட அவர் இருந்தாராம், இந்த குரல் கேட்ட மாதிரியே இருக்குது, தியாகராஜ பாகவதரா. யாருக்கும் அடையாளம், அது எம்ஜிஆரே சொல்லியிருப்பார். அவருக்கே அந்த நிலைமை, எங்க நிலைமைலாம் ஏமாத்துறோம்னு அவரும் சொல்லியிருக்காரு. அப்ப அதுதான், எந்த அளவுக்கு கலியுகத்துல பணக்காரனா இருக்கிறானோ அந்த அளவுக்கு துர்பாக்கியசாலி. ஏன்னா எப்படியும் இறங்கி ஆகணும். ஆனா நம்ம ஏழையாவே பிறந்துட்டா ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. ஏறினா தானே இறங்குறதுக்கு, இருந்தா தானே இழக்கிறதுக்கு, இல்லையா? அப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த வலி தான் இருக்குது. நிறைய பேர் பெனாத்தெல்லாம் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க பழைய வீட்டுல பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் பெனாத்திக்கிட்டே இருப்பார். அப்ப நான் இப்படி இருந்தேன், இதை வச்சான், எனக்கு எப்படி பண்ணிட்டான், இவ்வளவு துரோகம் பண்ணிட்டான், அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா அவர் பெனாத்திக்கிட்டே இருப்பார். எப்பயோ நடந்த துரோகம், நல்லா வாழ்ந்தவர். இத்தனைக்கும் அவங்க பொண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, பொண்ணு வீட்டுல தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஆயிடுது. அப்ப அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களா இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. ஒரு செகண்ட்ல என்னதுன்ற உணர்வு, அதுக்குதான் கடவுள் விட சொல்றேன். எதுவும் என்ன மட்டும் புடி, மற்றதெல்லாம் இந்த கலியுகம் அழிய போகுது, நெருப்பு வைக்க போறேன், சொர்க்கம் உருவாகுது, உனக்கு எல்லாம் அங்க இருக்கும், பற்றற்று மட்டும் நீ அங்க வந்துடு, பற்றே வைக்காத, என்னை தவிர எதன் மீதும் உனக்கு அன்பு இருக்கக்கூடாதுன்ற. பற்றற்ற அன்பு இருக்கலாம், பட் பற்று இருக்கக்கூடாது. அடுத்தது சொல்றாங்க, மனுஷனெல்லாம் நீ எங்க ஒரு பொருட்டா நினைக்க போறியா? காலை மாலையில நல்லா இருக்கிறேன்னு நீ பார்க்க போறதுக்கு நாங்கெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இது இவங்க குரான் பைபிள்ல இப்படி இருக்கும், நம்மளெல்லாம் கடவுள் என்ன பார்க்க போறாருன்ட்டு. கடவுள் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்துட்டு இருக்கிறார், இல்லையா? ஆனா கடவுள் உண்மையில என்ன பண்றாருன்னா, இந்த கடைசி 100 வருடம் தான் ஒரு வயோதிகர் உடல் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா ஞானத்தை கேட்கறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். அந்த பிரம்மா தான் உண்மையிலே ஆதாம்ன்றது, ஆதி மனிதன் அர்த்தம். கடவுள் படைக்கிற முதல் மனிதன் அர்த்தம். அதுக்கு முன்னாடி மனிதர்கள் இருக்கிறாங்க, அழுக்கா இருக்கிறாங்க, தூய்மையாக்குற முதல். அப்ப அவர் மூலமா இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானத்தை எப்படியாவது கொடுங்கன்னு நம்ம அனுப்புறாரு. இதுதான் இங்க இயேசு நாலாபுரமும் செய்தியை கொடுங்கன்னாரு. சரி, என்ன செய்தியை கொடுக்கறது, என்ன செய்தியை கொடுக்கறதுன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. இப்ப கடவுள் சொல்ற விஷயம் அங்க வெளிப்படுது, அவ்வளவுதான். இங்க கடவுள் சொல்றாரு, நீங்க உடம்பு கிடையாது, ஆத்மாவையே நினைவு பண்ணுங்க, சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைன்னு இருக்குது. ஆனா கர்த்தர் எப்படி இருக்காதுன்னு தெரியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் பாத்தீங்களா, அப்ப இவர் தான் கடவுள். அதோடைய அர்த்தம் என்னன்னா, பிதாவின் குணம் என் மூலமா வெளிப்படுதுன்னு அர்த்தம். பிதா நான் கிடையாது, அவர்கிட்ட படிச்சதுனால் நான் அப்படி ஆனேன்னு அர்த்தம். அவரு இறுதியில அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அடுத்தது, சோ அதனால இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும், நாஸ்திகரா இருந்தாலும், கடைசி மூச்சு வரைக்கும் என் குழந்தை ஆக்கணும் கடவுள் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா அந்த பிறோ ராஜா மாதிரி மனிதனுக்கு அந்த அகங்காரம் வந்துகிட்டே இருக்கும். நோய் வரும்போது கொஞ்சம் பணிகிற மாதிரி இருக்கும், சரியான உடனே திமிரு வந்துடும்.
அந்த நேரம் கடவுளே இது அது இதுன்னும், அதுக்கப்புறம் போடா கடவுளா அதுவா, இப்போதைய உலகம் அது. அப்ப இது வந்து தன்னை தாழ்த்திக்கிறதுக்காக சொல்றாங்க, நாங்களாம் ஏமாத்துறோம். இப்ப என்னுடைய எச்சில கூட என்னால விழுங்க முடியல. டைம் அது மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன்லயும் வரும், கேன்சர்லயும் வரும். அப்படியும் இறந்துருக்குறாங்க நிறைய பேரு. இப்படி ஒரு நிலைமையில என்னை ஏன் புடிச்சு வச்சிருக்கிற? ஒரு எச்சி கூட விழுங்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன். சோ மண்ணுயிரை காப்பவரே, நான் பாவம் செஞ்சிருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சேன்னு கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப கேட்கிறாரு, ஓகே பாவம் செஞ்சிருந்தேன்னா நான் இப்ப என்ன பண்ணணும் அதை அழிக்கிறதுக்கு? இதுதான் கடவுளுடைய வேலை. அதுக்கான வழி சொல்றதுதான் கடவுளுடைய வேலை. அதுக்கு தான் வந்திருக்கிறார். மற்றபடி மேஜிக்கு, வாயில இருந்து சிவலிங்கத்தை எடுக்கிறது, ரசத்தை எடுக்கிறது, மீனை புட்டு கொடுக்கறது, அப்பத்தை இதெல்லாம் கடவுளுடைய வேலை கிடையாது. அது ஒரு மதத்தை உருவாக்குறதுக்காக சில மிராக்கிள்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா கடவுள் நேரடியா வர்றது மனிதனுடைய குணத்தை மாத்துவதற்காக. இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அங்க பாவம் செஞ்சிட்டீங்க, அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறீங்க. அதுல இருந்து நீங்க விடுபடணும்னா என் நினைவிலே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்றார். அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு நானே பாரமா இருக்கிறேனே, இப்ப என்ன ஒரு டார்கெட்டா நீ ஏன் வச்சிருக்கிற? இவனை என்ன அடி அடிக்கணும்னு முடிவு பண்ணி இந்த அடி அடிக்கிறியே, இது உனக்கே நியாயமா அப்படின்னு கேக்குறான். இது எல்லா மதத்துக்காரங்களுமே கேட்பாங்க இப்படி. அப்ப சரி நான் மீறிட்டேன், என் மீறுதலை. அப்ப என்னத்த மீறினார்? கடவுள் ஒரு வழியை கொடுத்தார், அதை மீறினார். அது என்ன வழின்னு தெரியல, அதை தான் கேட்கிறாரு, என்ன வழி சொல்லுங்கன்ட்டு. சரி இது வரைக்கும் நான் மீறினதுனால தான் தண்டனை, அந்த மீறுதலை ஏன் மன்னிக்க மாட்டீங்க? கடவுள் சொல்றாரு, இங்க மன்னிக்கிற விஷயம் இல்ல, நீயே உன்னை மன்னித்துக்கொள், என்னை நினைவு செய்து செய்து அந்த வெளியில வருவதன் மூலமாக. இல்லையா? வெறும் ஆத்மாவை பாரு, உடலை பார்க்கக்கூடிய அந்த குணத்தையே அழிச்சிடு, உன்னை ஆத்மானே உணர்ந்துட்டு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல என்னுடைய பரமபிதா இருக்காரு அப்படின்றது சதா நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த வெளி உலகத்தை பார்த்தும் பார்க்காமல் இருக்கணும். அப்படி நீ பண்றதன் மூலமாக தான் உனக்கு நீயே மன்னிப்பிட்டு இருக்கிற. அப்ப பட்டினியினால நீ இறக்க மாட்டேன்ற. மற்றபடி நோயெல்லாம் வரதான் செய்யும், ஆனாலும் உன்னை பார்த்துக்க யாராவது இருப்பாங்க. உனக்கு கோடீஸ்வரனுக்கு கூட ஒரு கை சாப்பாடு இல்லாத பொழுதும் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் கேரண்டி கொடுக்கிறார் கடவுள். மற்றபடி இதுல வந்து என் மீறுதலை ஏன் மன்னியாமல், அக்கிரமத்தை நினைக்காமல் ஏன் இருக்கிறீங்க? சரி, அக்கிரமத்தை நீக்காமல் ஏன் இருக்கிறீங்க? அது தானா நீக்க மாட்டேன். சோ இது வந்து இயேசு உங்கள் பாவத்தை கழுவினாருன்றது எவ்வளவு பொய்ன்றதுக்கு இதுதான் ஒரு அத்தாட்சி. கழுவிட்டாருன்னா ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன் கஷ்டப்படுறோம்? கொரோனால எத்தனை கிறிஸ்தவர்கள் இறந்தாங்க, எத்தனை பாதிரியார்கள், எத்தனை கன்னிகாஸ்திரிகள் இறந்தாங்க. அப்ப அவன் அனுபவிக்கிறான்னா பாவத்தை கழுவலன்னு தானே அர்த்தம். அது தெரியல உங்களுக்கு. நான் பாவத்தை கழுவி வச்சு இருந்தாலும் நீ கஷ்டப்படுவேன்னா என்ன அர்த்தம்? இவரு ரங்கராஜ் பாண்டே கேட்டார் பரம்பொருள் மகாவிஷ்ணுவை, நீங்க எத்தனை வருஷம் அன்னதானம் பண்ணீங்க? நான் ஒரு 3-4 வருஷமா பண்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு பண்ண? 200 பேர். 200 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு ஏன் ஜெயிலுக்கு பண்ணீங்க? இல்லங்க, புண்ணியம் பண்ணீங்களே, அதோடைய பலன் எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. சூப்பர் தானே? அதே மாதிரி இயேசு பாவத்தை கழுவிருந்தா ஏன் தண்டனை அனுபவிக்க போறீங்க? அப்ப எது பாவம் எது புண்ணியம்னு தெரியாம பாவத்தை பண்ணியிருக்கோம். சோ இப்பவே நான் மண்ணில் படுத்துக்க தயாரு, விடியற் காலையில தேடினீங்கன்னா நான் இருக்க மாட்டேன், அந்த நிலையில இருக்கிறேன், போக நான் தயாரா இருக்கிறேன்ற. ஆனால் எங்க போயிட முடியும்? இன்னும் உலகம் மோசமாதான் ஆகும், மீண்டும் இங்கதான் பிறப்பீங்க. அப்ப இதுல இருந்து தப்பிக்கணும்னா இறைவனையும் சொர்க்கத்தையும் தவிர எந்த நினைவும் இருக்கக்கூடாது. சொர்க்கம் எப்படி இருக்கும், எங்க இருக்கும், உலகத்துல யாருக்கும் தெரியும். இதே பூமிதான் சொர்க்கமா இருந்தது, இப்ப நரகமாயிடுச்சு. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களைத்தான் தெய்வீக குணம் நிரம்பியது இருந்ததுனால தெய்வங்கள் இன்னைய வரைக்கும் இந்துக்கள் பூஜை பண்றாங்க. அவங்களுக்கும் தெரியாது இதுதான் சொர்க்கம்ட்டு. சோ அந்த சொர்க்கத்தில் காம கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்க. சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிச்சது பைபிள் குரான்லயும் இருக்குது. அப்ப மனிதன் மாமிசம் சாப்பிட்டுருப்பானா? அப்ப மாமிசத்தை சாப்பிடுன்னு சொல்ற மதங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போகும்? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? சோ இப்ப இறைவன் வந்திருக்கார், அவரை பிடிங்கள், அவரை நினையுங்கள். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவருடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பயங்கரமா இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்குது இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, கடவுள் எனக்கு அற்புதம் பண்ணாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு. அப்புறம் துக்கம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? கைவிடல, நீங்க தான் கையை பிடிக்கவே இல்லை அவர் கையை. அப்புறம் எங்க விடுறது இல்லையா? கையை பிடிங்க. கடவுள் வந்திருக்கிற 5-6 வருடத்துக்கு ஒரே தடவை தான் வரார். கடவுளே வரார். இயேசுவின் 2ஆம் வருகைன்னு அதை தான் சொல்லிட்டான். அத கிருஷ்ணர் கல்கி அவதாரம் எடுத்து எல்லாமே நடக்கும். அவதாரம் என்ன, எல்லாருமே மறுஜன்மம் எடுத்து இங்கதான் இருக்கிறாங்க. கடைசியில வந்து ஞானத்தை எடுப்பாங்க. ஆனா நேரடியா இறைவன் கிட்ட நீங்க ஞானத்தை எடுங்க. அவங்க எடுத்து சொல்ற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா அது உலகம் அழியும் போது சொல்லுவாங்க. அந்த நேரம் நீங்க எந்த முயற்சியும் பண்ண முடியாது. சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சிஸ்டர்? No, brother. Thank you, brother. Om Shanti. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர்.